जननी देहि पदाम्बुज सेवनम जननी देहि पदाम्बुज सेवनम जननी देहि पदाम्बुज सेवनम युवती भागवता युवती भागवता युवती भागवता अभिनसदा युवती भागवता अभिनसदा जननी पदाम्बुज सेवनम युवती भागवता अभिनसदा जननी देहि पदाम्बुज सेवनम निवसितु नरदेहमवाप्य निवसितु नरदेहमवाप्य निवसितु नरदेहमवाप्य त्रिभुवन पतित्वमेव मवाप्य त्रिभुवन पतित्वम् एव मवाप्य सर्वजीव सुखप्रदे सर्वजीव सुखप्रदे सर्वजीव सुखप्रदे सर्वजीव सुखप्रदे पाहि पाहि जननी देहि पदाम्बुज सेवनम युवती भागवतानभिनसदा जननी देहि पदाम्बुज सेवनम அம்பாளுடைய ஒரு பெருமை சொல்லுலே அடங்காது. சக்தி, வாக் சக்தி, கிரியா சக்தி எல்லாத்தையும் அவன் நம்ம உடம்புல வச்சு கொடுத்துட்டான். அதை வச்சுக்கிட்டு நாம் அம்பாளையே பேச வேண்டியதான யோகியத்தையே அடையிறோம். அதுல என்ன கேட்கணும்? அம்மா உன்னுடைய பாதார விந்தத்தை நான் மறக்கப்படாது, உன்னுடைய பாதார விந்தத்தையே எனக்கு கொடு ஜனனி. இந்த ஜனனிங்கிற வார்த்தைக்கு என்ன அழகான ஒரு சப்தம் வருது. அம்மான்னு கூப்பிடுறோம், அம்மான்னு கூப்பிடுற வார்த்தை தான் ஜனனிங்கிற வார்த்தை. இந்த ஜனனிங்கிற அந்த சம்ஸ்கிருத வார்த்தையை சொல்ற போது அதுக்கு சுத்தம் பரிசுத்தமான ஒரு சப்தம் காதுல விழுது. ஜனனி தேஹி பதாம்புஜ சேவனம். உன்னுடைய பாதார விந்தத்தை நினைக்கிறதுக்கு கூட நீதான் கொடுக்கணும்மா. நிவசித்தும் நரதேகமவாப்ய. என் உடம்புல நீ இருக்க, என் உடம்புல நீ இருக்க. நேற்றுக்கே சொன்னேனே, இடா நாடி பிங்களா நாடி இது ரெண்டும் சேர்ந்து சுஷும்னா நாடியில அம்பாள் உதயமாறா. அதனாலதான் நாமெல்லாம் நெத்தி கட்டுக்கிறோம். இங்க எட்டுக்கிறோம் இல்லையா? இங்க எதுக்கா எட்டுக்கிறோம் சார்? முதுகுல எட்டுக்கிறதானே. சிகப்பு சிகப்பு பெண்கள் இட்டுக்கிறார், அதை குங்குமம்னு சொல்றோம். வெளுப்பு புருஷால் இட்டுக்கிறார், அதை விபூதி அல்லது குன்றம்னு சொல்றோம். இந்த வெளுப்பு சிகப்பு எதனால வந்ததுங்கிறதையும் அன்னைக்கு சொன்னேன். இந்த வெளுப்பு சிகப்பு கருப்பு மூணுமே பிரதானமான வர்ணங்கள். பிரம்மா விஷ்ணு சிவன் அவ மூணு பேருடைய உடம்பிலிருந்து அந்த சக்தி வந்து மூணு சக்தியும் ஒன்னா சேர்ந்து அம்பாள் துர்க்கையாய் தோன்றி மகிஷாசுரனை மர்தனம் பண்ண வந்தாள்னு அன்னைக்கு சொன்னேன். சிகப்பு தான் பிரதானமானது. ரக்தாம்பரா ரக்தவர்ணா ரக்த கந்தானுலேபனான்னு சொல்லி அம்பாள், ரக்த கந்தானுலேபனான்னு அம்பாள்
அந்த சுதர்சனனுக்கு தரிசனம் கொடுக்கிற போது ஒரே சகப்பு மயமாகவே தரிசனம் கொடுத்தாளாம். இந்த சகப்பை பத்தி கொஞ்சம் பின்னே பார்ப்போம். இப்போ அந்த அம்பாள் நம்ம உடம்புல இருக்கிறதுனால அவள் என்ன பண்றாள், நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கும்படியா பண்றாள். நேற்றுக்கே சொன்னேனே, ராசேஸ்வரின்னு வேறு அம்பாளுக்கு. அவள் தான் ராதா. ராசேஸ்வரி தான் புவனேஸ்வரி. ராசம்ங்கிறது அசைவு, ரசம் ராசம். ரசத்தை அனுபவிக்க தோணும் இல்லையா? இப்ப நான் பாடுறேன், நான் சொல்றேன், அதை நீங்க அனுபவிச்சாதான் அது சேரும். அனுபவிக்காத போனா பிரயோஜனம் இல்லை. அதை ரசிக்க வேண்டாமா? ரசிக்கன்னு சொல்றோம் இல்லையா? தியாகராஜ சுவாமிகள் ராமனுக்கு ஒரு டைட்டில் கொடுத்தார். ராமனுக்கு போய் இவர் டைட்டில் கொடுத்தார். இவர் பரம ஏழை, ராமனுக்கு போய் டைட்டில் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? ரசிக சிரோமணின்னு கொடுத்தார். ராமனுக்கு ரசிக சிரோமணின்னு கொடுத்தார். இப்ப மனுஷியாலேயே இப்ப நம்ம ராமையர் ரசிக சிரோமணி, ராமையர் ரசிக சிரோமணின்னு அவருக்கு ஒன்றும் டைட்டில் அவர் எதிர்பார்க்கல. நான் சொல்றேன், ஆனா நீங்க சொல்லலாம், உங்க பாட்டை அவர் கேட்கிறாருங்கிறதுனால ரசிக சிரோமணி நீங்க கொடுத்துருக்கேன்னு சொல்லலாம். அவர் எம் பாட்டு மாத்திரமில்லை, எல்லாருடைய பாட்டையும் கேட்கிறவர் தான். ஏன்னா ரசிகன்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அதுல எது ரசம் இருக்கோ அதைத்தான் எடுத்துப்பான், அதுல எது குணம் இருக்கோ அதைத்தான் எடுத்துப்பான். அதான் ராமனுடைய குணம். அதுல குற்றங்கள் இருக்க, தப்புகள் இருக்க, அல்லது அதுல என்ன விதமான குறைகள் இருக்க, அதை நினைக்காதவன் பேசாதவன் அவன் தான் ரசிகன். கிரிட்டிக்ஸ் இருக்காரு அவ வேற. இந்த கிரிட்டிக்ஸுக்கு தப்பு தான் நல்லப்படும். அவன் எழுத்தாப்புறம் உட்கார்ந்து இருந்தாலே இவனுக்கு பேச வராது, பாட வராது. அவர் பெரிய கிரிட்டிக். அப்படியா? அப்படிதான் என் கதையில ஒருத்தர் முன்னாடி உட்கார்ந்துட்டார். அவர் பல்ல கடிச்சுன்னு உட்கார்ந்து இருக்கார், எதையே பார்த்துட்டு இருக்கார். தலை இப்படி ஆட்டல அப்படி ஆட்டல. ரொம்ப நாளி ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன தப்பு பண்ணிடுவோம், நம்ம தான் ஒழுங்காத்தானே சொல்லிட்டு இருக்கோம், ஏன் இந்த மனுஷன் சிலையா உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்ட அப்புறம் கடைசியில சொன்னார், அவர் செவிடுன்னாரு. முன்னாடியே சொல்லியிருந்தா நான் பொழைச்சிருப்பேனே. ஆசை தீர ஆசை தீர தூர ஆசை தீர தூர தேசமூல தீர. அதாவது தியாகராஜர் அவர் பரம ஏழை. அந்த காலத்துல பப்ளிசிட்டி கிடையாது, பேப்பர் கிடையாது, ரேடியோ கிடையாது. ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணுமானால் இன்னொருத்தர் போய் சொன்னாத்தான் தெரியும். அப்படி இருக்கிற போது தியாகராஜரை பத்தி காசியில போய் பேசிட்டு ஒருத்தர் வந்தாராம். காசியில இருந்து திருவையாருக்கு வந்து, நேத்திக்கு ராமன் என் சொப்பனத்துல வந்து திருவையாருக்கு போய் அங்க என்னுடைய பக்தரை பாருன்னு சொன்னார்னு வந்தாராம். அதே மாதிரி திருவனந்தபுரத்திலேருந்து ஒருத்தர் வந்தாராம். அனந்த பத்மநாப சுவாமி என் சொப்பனத்துல வந்து திருவையாருக்கு போ, அங்க என் பக்தன் இருக்கான்னு சொன்னாராம். இப்படி அவெல்லாம் சொல்லிட்டு வந்தாலும் இது அது எப்படி இருக்கும் ஒருத்தருக்கு? இது மாதிரி நேர ராமனே சொப்பனத்துல வந்து உங்களை பார்க்கணும்னு சொன்னார்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு சொல்றாரு வச்சுக்கோ, ஒருத்தர் சொல்ல மாட்டா, எனக்கு சொல்றாரு. சாட்சியில உங்க கதையை கேட்கணும்னு பகவானே குருவாயூரப்பனே சொன்னார். என்ன பண்ணுவேன்? நான் ரேட்டை ஏற்றி விடுவேன். அவ்வளவுதான், ரேட்டை ஏற்றி விடுவேன். அவ்வளவுதான்.
அவருக்கு என்ன தோணித்து, அப்பா ராமா, என்னத்துக்கு நீ போய் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நான் உன்னை கேட்டேனா, என்னை பத்தி பிரகாசமா சொல்லுன்னு சொல்லி கேட்டேனா? இல்லையே, நீதான் பண்ற. அது காரணம் என்ன தெரியுமா? ஆசை தீர. உன்னுடைய ஆசை, ஒருத்தரை நல்லா உயர்த்தணும்னு ஆசை. ஆசை தீர தூரதேச முதல், எங்கேயோ தூர தேசத்துல போய் பிரகாசிம் பச்சேசின, என்ன பிரகாசப்படுத்தினியே ரசிக சிரோமணிங்கிற. அப்ப என்ன, என் பாட்டு பிடிச்சிருக்கு, என் பாட்டு என்னுடைய சாகித்யம் நல்லா இருக்கு, அதுல நீ சந்தோஷப்பட்டுத்தானே சொல்ற. அதனால என் பாட்டு உயர்ந்தது இல்லை, நீ சந்தோஷப்பட்ட, உன்னுடைய உயர்வு. யூ ஆர் கிரேட், நாட் மை செல்ஃப். ரசிக சிரோமணி, அதான் ரசம். அந்த ரசம் தான் அம்பாளிடத்தில் இருக்கு. அதனாலே அவளுக்கு ரச ராசேஸ்வரி. அவள் தான் ராதா. அவள் தான் கோலோகத்தில் இருக்கலாம். கோலோகங்கிறது பிரம்மலோகம் மாதிரி, வைகுண்டம் மாதிரி, 3 லோகத்துக்கும் அப்பால் பட்டதாய் இருக்கிற இடம், பரபிரம்மம் இருக்கிற இடம். அங்க இருக்கிற பரபிரம்மத்தினுடைய பேர் கிருஷ்ணன். ஸ்ரீ கிருஷ்ண பரபிரம்மணே நமஹ, ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமஹ. கிருஷ்ணன் இங்கே நந்தகோகுலத்திலே பிறந்தாரு. அந்த கிருஷ்ணனுடைய அவதாரம் இவர். நந்தகோகுலத்திலே பிறந்து மகாபாரதத்தை நடத்தி பூபாரத்தை நிவர்த்தி பண்ணினாரே, கிருஷ்ணனுடைய கதையை கேட்கிறவே, அந்த கிருஷ்ணன் அந்த கோலோகத்தில் இருக்கிற பரபிரமமான கிருஷ்ணனுடைய அவதாரம். இன்னும் கேட்க போனா, கோலோகத்தினுடைய அந்த தத்துவ பிரகாரம் பார்க்க போனா, நாராயணனே க்ஷீராப்தியிலே படுத்துக் கொண்டிருக்கிற நாராயணனே அந்த கோலோகத்தில் இருக்கிற கிருஷ்ண பரமாத்மாவுடைய அம்சம். கிருஷ்ண பரமாத்மா இவரை காட்டிலும் பெரியவர், நாராயணனை காட்டிலும் பெரியவர்னு சொல்லப்படுறது அது. அந்த கோலோகத்தில் இருக்கிறது ராதா. அவள் புவனேஸ்வரி. இந்த ராதாங்கிறது இப்ப நம்ம ராதா கல்யாணம்னு எல்லாரும் பண்றதை நீங்க கேட்டிருக்க. அதனாலதான் உங்களுக்கு ராதான்னு தெரியும். நம்ம குழந்தைக்கு ராதான்னு பெயர் வைக்கிறோம், அதான் தெரியும். ராதா கல்யாணத்துல ஜெயதேவர் அஷ்டபதியை பாடி ராதா கல்யாணம் பண்றார். அங்கே சொல்லப்பட்ட ராதே வேற. அங்கே சொல்லப்பட்ட ராதே கிருஷ்ணனிடத்திலே பக்தியோடு கூடி இருக்கிறதான ஒரு கோபஸ்திரீ. நந்தகோகுலத்திலே இருந்த கோபஸ்திரீகளுக்குள்ளே கிருஷ்ணனிடத்திலே ரொம்ப அபரிமிதமான பக்தி வச்சிருக்கிற ஒரு பெண் அவள். அதுல இங்க காட்டப்பட்டது கிருஷ்ணனுக்கும் ராதிக்கும் இருக்கிறதான அந்த தொடர்பு எதிலே ஏற்பட்டதுன்னா, அது பிரேம பக்தியிலே காட்டப்பட்டது. கிருஷ்ணனையே நினைச்சுட்டு இருக்காள் ராதை, ராதையே நினைச்சுட்டு இருக்கார் கிருஷ்ணன். இப்படி ஏற்படுகிறது. அப்போ ராதைன்னு அங்க சொல்லப்பட்டது ஒரு ஜீவாத்மா, கிருஷ்ணன் சொல்லப்பட்டது பரமாத்மா. இப்படி ஒரு கதையை ஜோடிச்சு ஜெயதேவ சுவாமிகள் தன்னுடைய அஷ்டபதியிலே அதை பாடி, நம்ம பெரியவாளும் அதை எடுத்துக்கிட்டு, அப்பதான் நேஷனல் இன்டகிரேஷன். இப்பதான் இன்டகிரேஷன். அவர் எங்கேயோ ஒரிசாவில் இருந்தவர், அவர் ஜெயதேவ சுவாமி. இங்க தமிழ்நாட்டில் அந்த ஜெயதேவ சுவாமியினுடைய அஷ்டபதி இன்னி வரலும் பாடுறோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவாள் தான் எல்லாத்தையும் பாடுறா. தெலுங்கு கீர்த்தனம் பாடுறா, புரததாசவாள் கீர்த்தனம் பாடுறா, துகாராம் மகாராஷ்டிர அபங்கங்கள் பாடுறா, துளசிதாசர் பாடுறா. ஆனா இங்க இருக்கிறவன் ஏதாவது ஒரு தமிழ் பாட்டு பாடுறானா? பாடினா அடிக்கிறான், கேட்கறது கூட இல்லை. நான் தெலுங்கு தேசத்துல போய் கதை சொல்லிட்டே இருக்கிற போது கோபாலகிருஷ்ண பாரதியார் இப்படி பாடியிருக்காரு. நந்தன் சரித்திரத்தை ஆரம்பிச்சேன். ஒத்தண்டி திடீர்னு ஒருத்தன் வாண்டான்னு விட்டான். நல்ல வேலை முன்னாடியே என்னை எச்சரிக்கை பண்ணிவிட்டான். ஏண்டா ஒத்தண்டின்னா, நீங்க சொல்ல பாடல் என்ன கல் வந்து விடணும். அது யாரு? நமக்கு நஷ்டம். நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஊர்ல புழைக்க வந்திருக்கிறவாள்லாம், தமிழ்நாட்டில இருந்து வந்தவாள்லாம் எல்லாம் பேசுறா பாருங்க. ஹிந்தி பேசுறா, மராட்டி பேசுறா. ஹிந்தி பேசுற போது மராட்டி பேசுற போது அந்த பாட்டையும் படிச்சிருந்தா என்ன, ஹிந்தியும் மராட்டியும் படிச்சு விட்டாக்க அதுல இருக்கிற கிரந்தங்களை தெரிஞ்சுக்கலாமே. அது மாதிரி இந்த ஜெயதேவ சுவாமியினுடைய அஷ்டபதியே நம்முடைய காலத்துல பெரிய மகான்கள் நரசிம்ம பாகவதர் போன்றவெல்லாம் சாஸ்திர சம்மதமான பஜனை பத்ததிகளை சேர்த்துட்டாரு. இங்கே சொல்லப்பட்டது வேற. தேவி பாகவதத்திலே சொல்லப்பட்ட அந்த ராதாங்கிறவள் அவள் பரமேஸ்வரி. அவள் உடம்புல இருந்துதான் எத்தனையோ சக்திகள் உண்டாரா. அவள் உடம்புல இருந்து உண்டார போது அந்த கிருஷ்ணனை விட்டு பிரிய மாட்டாளாம்.
அந்த கிருஷ்ண பரமாத்மா ரெண்டு பேரும் பிரிய முடியாது. சிவனும் சக்தியும் எப்படி பிரிய முடியாதவாளோ அது மாதிரி கிருஷ்ணனும் ராதையும் இருக்கா. அதனால அந்த கிருஷ்ணனிடத்துல வேறு யாரும் அங்க போக முடியாதுன்னு அப்படி ராதை கட்டி காவல் உண்டா. அந்த ராதை தான் அநேக சக்தியாய் ரூபம் எடுத்துட்டு வர. அவள் தான் உலகத்துல லக்ஷ்மி சரஸ்வதி அப்படிங்கிற ரூபத்திலே வர. அந்த நேற்றுக்கு சொன்ன துர்கை அவளும் அந்த ராதை தான். அவளும் அந்த ராதையினுடைய கோபத்தினாலே சக்திமயமாய் தோன்றி லோகத்தை அழிச்சவள், பாபிகளை அழிச்சவள். அந்த நிவசித்தும் நரதேகம் அவாப்பிய திரிபுவன பதித்துவம் அவாப்பியங்கிறது. அதனால அந்த தேசத்திலே லக்ஷ்மிங்கிற ஒரு சக்தியாய் உலகத்துக்கு வராங்க. இதுக்கு மேல விளக்கம் வேண்டாம், ஏன்னா நான் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு தான் சொல்றேன். தேவி பாகவதம் ரொம்ப கடினம். கடினம்னா என்னன்னா ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு அத்தியாயம் சம்பந்தம் இல்லாத இருந்துட்டு இருக்கும். இதுல ஒண்ணு சொல்லுவாரு, அதுல ஒண்ணு சொல்லுவாரு. ஏன்னா வியாசர் பாட்டு சொல்லிக்கிட்டே போனார். அதை சொல்லிக்கிட்டே போற போது அது பாட்டு வந்துடுச்சு. அதனால நம்ம ரொம்ப கவனமா படிக்க வேண்டியிருக்கு. அதுல இந்த லக்ஷ்மியினுடைய சுரூபம் தான் லோகத்துல நமக்கு கிட்டக வருது. ராதேங்கிறது எங்கேயோ, நாம் எங்கேயோ தூரத்தில் இருக்கிற வாட்ட போக மாட்டோமே, கிட்டக யார் இருக்காளோ அவாட்ட தானே போவோம். ஒரு காரியம் நமக்கு நடக்கணுமானால் அந்த காரியத்துக்கு கிட்ட இருக்கிற வாட்டு தான் போவோம். அது மாதிரி நம்ம சமீபத்தில் இருக்கிற சக்திகள் 1000 சக்திகளாகவே அம்பாள் வந்திருக்காங்க.